ஹாங்காங்ல திடீர்னு ஏற்பட்ட சுனாமினால மக்கள் எல்லாருமே அவங்கவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பில்டிங்க்கு மேலே போக ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கூட அந்த வெள்ளம் வந்து சுனாமி வந்து அங்கே இருக்கிற பாதி மக்களை வந்து அழிச்சிருது. இதுல இருந்து கொஞ்சம் பேர் மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயினும் ஒரு ஆள். இப்படியே 5 வருஷம் போயிருது. இவங்களால இந்த பில்டிங்கை விட்டு எங்கேயுமே வெளியில போக முடியல. சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அதை வச்சு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு வந்து சில கொள்ள கும்பலும் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பில்டிங்கில் யாரெல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே கட்டுப்பாடாயிருச்சுல. அதனால வந்து அவங்க கிட்ட இருந்து இப்போ நம்ம ஹீரோயின் தப்பிச்சாகணும். அதுக்காக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, கடைசியில் இந்த இடத்துல இருந்து அவங்க சர்வே பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2020 ரிலீஸ் ஆன த காம் பியாண்ட் அப்படிங்கிற சர்வைவல் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். ஹாங்காங்ல திடீர்னு வந்து கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல இப்போ வந்து சுனாமி வந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பில்டிங்கோட டாப்புக்கு போறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினும் ஒருத்தவங்க. ஆனாலும் இந்த சுனாமில நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. அந்த ரூஃபோட டாப்புக்கு போன சில பேர் மட்டும் அதில் உயிர் தப்பிக்கிறாங்க. இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாகவே பிணங்களாக தான் கிடக்கு. இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கனவோட நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. இவங்களுக்கு டெய்லி இப்படி தான் தூங்கும்போது இந்த கனவுகள் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அவங்களோட வேலை எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியுமே அவங்கள சுற்றி நிறைய குப்பைகள் இருக்கிற மாதிரியே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாராவது இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கிறத தெரிஞ்சுக்க கூடாது. அப்படி யாராவது வந்துட்டாலும் ஒளிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க வந்து நிறைய ஐடியா வந்து செட் பண்ணி இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி வர ஆட்கள் வந்து நம்ம ஹீரோயினை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி சுனாமி ஏற்பட்டதுனால சாப்பாடு அது மாதிரி எல்லா விஷயங்களுமே பஞ்சம் இருக்கும். அதனால கொள்ளக்கூட்டம் வெளில சுற்றிட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பில்டிங்கில் யாரெல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கொண்டு போட்டுட்டு இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால தான் ஹீரோயின் இந்த இடத்துல தான் வாழ்கிறதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி யாருக்குமே தெரியாமல் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேலே மாடியில் வந்துட்டு ஒரு இடத்துல தண்ணி எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்பவே பியூராக சூப்பராக இருக்குது. இவங்க கிட்ட ஒரு ரேடியோ கூட இருக்கு. அந்த ரேடியோவில் வந்து பழைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க போட்டு வச்சுட்டு காதில் ஹெட்செட் போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சுனாமினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷெல்டரில் இடம் இருக்குது, அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதையுமே இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா வெளியில் போனால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் இருக்காங்க. இந்த பாட்டோட சவுண்டு கூட கேட்டக்கூடாதுன்னு தான் ஹெட்செட் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சத்தம் கேட்டு கூட பக்கத்துல இருந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதோட அவங்க வந்து டெய்லி தங்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குது எவ்வளோ ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து தண்ணி எல்லாமே வந்து கட்டுப்பாடாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்ககிட்ட இருக்கிறத வச்சு லிமிட்டடாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெறுமான நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணி 3 வேளைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சும் பார்க்குறாங்க. தனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்ஸையுமே வந்து அவங்க வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வெறும் நூடுல்ஸை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் இதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன பைனாக்குலர் இருக்கும். அது மூலியமாக பக்கத்தில் யார் இருக்கா, யார் தூரத்துலேருந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டெய்லி செக் பண்ணிப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் எங்கள் பக்கத்துலேயும் வந்து சில பேர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இப்படி அந்த இடத்துல வாழ்கிறவங்களும் கூட ஹீரோயின் மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங் அப்படியே கீழே விழுந்ததா நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இதை பார்த்து தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த பில்டிங் எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. அது மட்டும் இல்லை தண்ணியிலே இருக்கு இல்லையா, அதனால அது எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இப்படியே இருந்தோம்னா இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே தண்ணியில் ஒரு பாக்ஸ் வந்து மிதந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸில் நமக்கு தேவையான ஏதாவது வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து கீழே இறங்கி போகிறாங்க. ஆக்சுவலாக கீழே போயிட்டுலாம் அந்த பாக்ஸை எடுக்க முடியாது. அதை பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு மிஷின் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கொக்கி மாதிரி போட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து அவங்க எய்ம் பண்ணி அந்த பாக்ஸில் அடிச்சாங்க அப்படின்னா அந்த கொக்கி போயிட்டு அந்த பாக்ஸில் மாட்டிரும். இப்போ அதே மாதிரி எப்படியோ ஒரு வழியாக எய்ம் பண்ணி கரெக்டாக அடிச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து இழுத்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இழுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்கு. அது வந்து அந்த பாக்ஸை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடுறாங்க. முன்னாடி வந்ததில் அவங்க கையில் வந்து அடிபட்டிருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியோ அந்த பாக்ஸை வந்து ஏமாற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரை திசை திருப்பிட்டு இவங்க வந்து எப்படியோ அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்துடுறாங்க. சரி, இந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு திறந்து பார்த்தா அதுவும் ஃபுல்லாகவே குப்பையாக தான் இருக்கும். ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் மட்டும்தான் இருக்கும். சரி, இதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறப்போ அவங்க கையில் வேற அடிபட்டிருக்கும். அதுலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு இவங்க வந்து நல்லா குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பைனாகுலரை வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த கொள்ள கூட்டக்காரங்க இருக்காங்களா, அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் வந்து பக்கத்து பில்டிங்கில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, அவங்கள போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்காக.
அந்த பில்டிங் மேல இருந்தே இன்னொருத்தனும் பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஜஸ்ட் மிஸ்ல கீழே குனிஞ்சிடுறாங்க. இல்லைன்னா இவங்களும் மாட்டிருப்பாங்க. இப்ப எப்படியாவது இவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதனால உடனே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாழ்றதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாத மாதிரி அந்த இடத்த வந்து செட் பண்ணிடுறாங்க. இதுக்காக தான் இந்த இடத்துல ஃபுல்லா அவங்க குப்பைகளை சேகரிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு நார்மல் மனுஷன் இந்த இடத்துல வாழவே முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்த வந்து செட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒளியறதுக்கு நிறைய பிளேசஸ் வச்சிருப்பாங்களா, அங்க போயிட்டு இவங்க அவங்க கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ அந்த கொள்ளக்கூட்டக்காரங்க எல்லாருமே இந்த பில்டிங்க்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து யாருமே இருக்கிறதுக்கான தடையுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அங்க வந்து வெறும் குப்பைகளா தான் கிடக்கு. சரி இங்க யாரும் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. ஒருவேளை அவங்க கண்ணில் நம்ம மாட்டினோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க உள்ள. அப்போ திடீர்னு யாரோ வந்து ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. அது வேற யாரும் கிடையாது. இவங்க கேங்ல ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் தான் ஷூட் பண்ணியிருப்பான். எதுக்குடா இந்த மாதிரி ஷூட் பண்ண அப்படின்னு அவங்க லீடர் கேட்கும்போது யாரோ கிராஸ் பண்ண மாதிரி இருந்தது அதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் போன பிறகு கூட நம்ம ஹீரோயினுக்கு அங்க வெளியில வரதுக்கு மனசுல அவங்க வந்து ரொம்பவே பயத்துல உள்ள உட்காந்துருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தோணுது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி தன்னோட சிஸ்டர் கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்த அந்த மெமரியை வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அந்த மெமரிஸ் வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கும். அதனால கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும். இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் டெய்லி ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பாக்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த பாக்ஸையும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இந்த பாக்ஸையும் எடுத்து பார்க்குறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு தேவையான எதுவுமே கிடையாது. எல்லாமே வெறும் குப்பைங்க தான். ஆனால் ஒரே ஒரு தேன் பாட்டில் மட்டும் கிடைக்குது. இந்த தேன் பாட்டில் கிடைச்சதுமே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக டேஸ்ட்டே இல்லாத வெறும் நூடுல்ஸை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தேன் கிடைச்சதை அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே டர்ன் பண்ணி பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. சரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு தான். அவளுக்கு தேவையான திங்ஸை இங்கேருந்து எடுத்துட்டு இருப்பா. இவங்க வந்து யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. சரி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சவுண்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. சரி போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எடுத்துட்டு பார்க்குறாங்க. ஆனால் அப்பயும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. வாஷ் பேஷன் கிட்ட அவங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு சோப் அங்கேயே வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு வந்து அங்கே மாட்டிக்கிறா. நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி பார்த்துடுறாங்க. இந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது சின்ன பொண்ணு தானே அப்படின்னு பார்த்தா ஆனால் இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினை பயங்கரமா அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவ்வளோ இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு நம்ம ஹீரோயின் வந்து லைட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவ வந்து எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட இருந்து சில பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணலாம், லைட் எரிய வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சவுண்டு கேட்டு அவ போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அதனால அந்த இடத்துல வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்களும் போய் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இவங்களோட தங்கச்சிக்கு வந்து பர்த்டே வரும். அதனால அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட போயிட்டு ஒரு ப்ரெசென்ட் வாங்கலாம் அப்படின்னு வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப நான் சீக்கிரமா இந்த ஊரை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ போகணும், ஏன்னா எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு வராங்க. அப்படியே அந்த ட்ரீமோட இவங்க வந்து கண்முழிக்கிறாங்க. அப்படி இவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவங்க பக்கத்துல இருந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் காணாம போயிருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து சின்ன பொண்ணு தான் எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவ எடுத்துட்டு போன தடயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. சில பொருட்களை கீழே விட்டுட்டு போயிருக்கா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு வந்து ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவளை பிடிக்கலாம் அப்படின்னு வந்து வருவாங்க. ஆனால் அவ வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பா. அதை பார்த்ததுமே சரி சின்ன பொண்ணு தானே எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியா அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ வந்து சாப்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு நூடுல்ஸ் மட்டும்தான். அதை வந்து 3 வேளைக்குமே இவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை சமைச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அங்க ஒரு இடத்துல இவங்களோட போட்டோஸ் இருக்கிறத அவ பாக்குறா. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. இந்த போட்டோஸ்லாம் ஏன் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க வந்து பேக் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் கீழே மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவளை வந்து மறுபடியும் நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவளோட தங்கச்சி பர்த்டேக்கு நிறைய பிரசன்ஸ் வருது. அதுல அவங்க ஃபேமிலி செயின் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து நியாயப்படி எனக்கு தானே வந்திருக்கணும், நான் தானே மூத்த பொண்ணு, அவளுக்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த செயினை கூட இப்ப நம்ம ஹீரோயின் தான் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க நைட் ஆகிறது சாப்பிட்றதுக்காக நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம சின்ன பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. நான் வந்து அப்பயே சாப்பிட மாட்டேங்கிறா. சரி உனக்கு பசிச்சா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த சின்ன பொண்ணு தூங்குறதுக்கு இடம் வேணும். அதனால நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவ எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு திருடிட்டு போன எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்து மறுபடியும் இவளோட பிளேஸ்லேயே வச்சிருப்பா. அதனால இவ்வளவு என்ன பண்ணுவானா அந்த சின்ன பொண்ணுக்கும் சேர்த்தே வந்து சமையல் பண்ணி கொடுப்பா. நம்ம ஹீரோயின் எப்படி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு வந்து எல்லா விஷயங்களையுமே அவகிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிக்கிறா. இப்போ இவங்க சாப்பிட்டுட்டு தூங்க வரும்போது அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்றா. என்ன அப்படின்னா எங்க அம்மா வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அவங்கள சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன், அதனால அதுக்காக தான் வந்து நான் போட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஆகிறது. இவங்க 2 பேருமே எந்திரிச்சு வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி, காஃபி அது எல்லாத்தையுமே அதில வந்து போட்டு குடிச்சிட்டு பைனாகுலர் மூலியமா இங்க யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கதவுல வந்து செல்லோ டேப் போட்டு நம்ம ஹீரோயின் ஒட்டி வச்சிருப்பாங்க. இது எதுக்காக இப்படி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவானா, அதை எடுத்துருவா. அதை எடுத்ததுமே அந்த டோர் வந்து லாக் ஆகிரும். இப்ப அத வந்து ஓப்பன் பண்றதுக்கு எந்த ஒரு வழியுமே இருக்காது. அவ்வளோதான், இந்த இடத்துலயே தான் நம்ம இருக்க போறோமா, இப்ப எப்படி நம்ம திருப்பி உள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே மூட் அப்செட் ஆகிடுறா. அப்ப அந்த சின்ன பொண்ணு தான் என்ன பண்றான்னா, அவகிட்ட ஒரு சின்ன பின் மாதிரி இருக்கும். அந்த பின்ன வச்சு எப்படியோ அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறா. எப்படியும் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, திருப்பி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இவ சொல்லிக் கொடுக்குறா. இப்போ வந்து மறுபடியும் பைனாகுலர்ல செக் பண்ணும்போது அந்த திருட கும்பல் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து இந்த இடத்துக்கு வரல, ஏன்னா இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே போயிடுறாங்க. இவங்க வந்து எந்த சத்தமும் போடாம அமைதியா இருக்காங்க. அதனால அவங்க வந்து அப்படியே திரும்பிடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இதுக்கப்புறமா இவங்க எப்பயுமே தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல போயிட்டு பார்ப்பாங்க. தண்ணியே இருக்காது. என்னடா போச்சு, எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சின்ன பொண்ணு அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருப்பா. இதை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் தோணும். அது என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கும். பக்கத்து ஊரில் வந்து சூறாவளி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவளுக்கு வந்து சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோச்சுக்கிட்டு வீட்டில இருந்து வெளியில கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி தண்ணியில பிணங்கள் எல்லாமே மிதக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அப்படியே அதுல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கனவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து எப்படிலாம் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணுக்கு அவ வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு நாள் இந்த சின்ன பொண்ணு வந்து இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு சரி வேற ஏதாவது டியூன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டியூன் பண்ணி பார்க்கும்போது தான் கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஷெல்டர் இருக்கு மக்கள் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நியூஸை வந்து இவ கேட்டுறா. இதை கேட்டதுமே நம்ம அப்படின்னா உடனே வந்து ஷெல்டருக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்கறா. ஆனா அதெல்லாம் முடியாது, இங்கேருந்து வெளியில போறது இம்பாசிபிள், அதுல வந்து பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. நான் எப்படியாவது எங்க அம்மா கிட்ட போயே ஆகணும், நீங்க ரொம்பவே கெட்டவங்க, என்ன சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேட்கறா. அது அவ்வளவு ஈஸி இல்லை, நானும் இங்க வெளியில போறதுக்குலாம் முயற்சி பண்ணியிருக்கேன், அதுல வந்து பெரிய ஆபத்து இருக்கு, அதனால நம்மளால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவ வந்து கேட்கற மாதிரியே இல்லை. இதனால அந்த சின்ன பொண்ணு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. இவளுக்கு வந்து மனசு கேட்கல, ஏன்னா இவளை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் தங்கச்சி மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. அதனால அவ கிட்ட போயிட்டு இவ வந்து என்ன பண்றான்னு பார்க்கும்போது அவ வந்து அந்த போட் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல அவகிட்ட ஃபிளாக் கன்லாம் வேற இருக்கும். இதெல்லாம் நீ வெளியில யூஸே பண்ணக்கூடாது, என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கி வச்சுக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுல இருந்து சண்டை போட்டு வெளியில வரப்ப கூட அவளோட தங்கச்சி தான் வந்து நீ எங்கேயும் போக வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வந்திருப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எங்கே போனாலும் சீக்கிரமா உன்னை வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவை வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல இருந்து சுனாமியே வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்படியே கட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சு இந்த தண்ணியை வந்து அவங்க சேவ் பண்றாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினோட அந்த டாலர் வந்து மிஸ் ஆயிருந்திருக்கும். அதை வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருவா. ஆனா இந்த ஹீரோயின் என்ன பண்ணிருப்பானா, இவ தான் ஒரு வேலை எடுத்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்திருப்பா. ஆனா அந்த சின்ன பொண்ணு அதை எடுத்திருந்திருக்க மாட்டா. இவங்க தூங்கும்போது தான் அந்த டாலர் இவ கையில இருக்கிறதே அவ பாப்பா. அப்பதான் அதுல இருந்த கொக்கி வந்து பிஞ்சிருக்கு, நம்ம கழுத்துல இருந்து அதுவே விழுந்திருக்கு, இவ எடுத்து வச்சிருந்திருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு வந்து புரிய வரும். இவகிட்ட நம்ம வந்து ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து புரிஞ்சுக்கிறா. இதனால அந்த பொண்ணுக்கு வந்து போட் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சதுமே அந்த போட்டை ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அந்த சுனாமி கரெக்டாக வந்திருக்கும் அவங்க தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கும்போது. அதனால அது அவங்க தங்கச்சியும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தான். இப்போ அப்படியே கட் பண்ணா இவ வந்து சவுண்டா அந்த பாட்டை வந்து வெளியில போட்டுடுறா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த கொள்ள கும்பல் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படியாவது நம்ம இங்க இருந்து ஒளிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே கலைச்சு போட்டுட்டு நான் உன்னை இந்த இடத்துல வந்து சேஃபா வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இது ஒரே ஒரு இடம் தான் சேஃப், அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா இந்த கொள்ளக்கார கும்பல் வந்து உள்ள வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த இடத்துல இருந்து தான் பாட்டு சவுண்டு கேட்டது. இந்த இடத்துல யாரும் நிச்சயமா வாழ்றாங்க, அதனால எல்லாரும் போயிட்டு ஒரு இடம் விழாம அலசி வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு சைடு வந்து பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கொள்ளக்கூட்டக்காரங்க வந்து எல்லாரும் தேடி வந்துட்டு இருக்கும் போது அங்க 2 பிணங்களோட சிலைகளை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஒருத்தர் வந்து பயந்து போயிடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் ஃபர்தரா தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பயந்து போய் உள்ள உட்காந்துருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கும் தோணுது. என்ன அப்படின்னா, அந்த சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஓடிட்டு இருப்பாங்க. இவ வந்து அவளோட தங்கச்சி கையை பிடிச்சி ஓடிட்டு இருப்பா. அப்போ ஒருத்தர் வந்து எல்லாரும் தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட உயிர் தான் முக்கியம். இப்போ வந்து எல்லாரும் பில்டிங்கோட டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட தங்கச்சி கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. எல்லா மக்களுமே அதே வழியில தான் வந்து ஏறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இவன் வந்து அந்த போட்டோ வந்து கையில எடுத்து பாத்துறான். அந்த கொலை கூட்டத்துல ஒருத்தவன், இந்த பொண்ணுங்கள்ல நிச்சயமா
யாரோ இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்த இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை வந்து போட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நிச்சயமா உங்க கூட இந்த இதுல போட்டோல இருக்கிற ஒருத்தி வந்து இருக்கணும், அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேக்குறாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து அந்த அந்த இதுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க மறைஞ்சே. அப்ப அவங்களுக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் தோணுது. என்ன அப்படின்னா, அவங்க தங்கச்சியை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து தவறுதலா அவங்க கையை வந்து விட்டுருவாங்க. சரி திருப்பி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி நிறைய மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி நம்ம வந்து முன்னாடி ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பின்னாடி தங்கச்சி வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடி ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு. இது அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கொள்ளக்கூட்டக்காரங்க எல்லாருமே இவளையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இவளையும் கயிறு கட்டி இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. என்கிட்ட இருந்து நீங்க வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா. ஒரு தடவை தான் தன்னோட தங்கச்சியை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இவளை பார்க்கறதுக்கும் நம்மளோட தங்கச்சி மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா இவளையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கயிறு கட்டி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அவனை வந்து தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவா. இதை பார்த்து அங்க இருந்த ஒருத்தன் எங்க கிட்டயே இவனே உன்னோட ஆட்டத்தை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து சண்டை போடுறதுக்காக வந்து இவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சீடி வந்து உடஞ்சு போய் கிடக்கும். அதை வச்சு இவளை குத்தி கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவன் ட்ரை பண்ணுவான். ஆனா இவகிட்ட தான் அந்த ஃபிளார் கன் இருக்குமே, அதை வச்சு அவனோட வாயிலே ஷூட் பண்ணிடுறா. அதனால அவன் அந்த இடத்துல காலி. இப்போ இவங்க வந்ததுல ஒருத்தனை காலி பண்ணிட்டா, இப்ப அடுத்து ஒவ்வொரு ஆளா இதே மாதிரி காலி பண்ணணும். இவ ஒரு இடத்துல உட்காந்துட்டு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னது காப்பாத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எதா இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் முன்னாடி வரான். அப்படி வரும்போது தான் தெரியுது அந்த இடத்துல வந்து அவ பயங்கரமான ட்ராப் வந்து செட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவ வந்து அவ கையில கிடைச்சிருக்கிறத வச்சு அவனை வந்து பயங்கரமா அடிச்சு கொண்டுறா. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. இவ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க இருக்கா அவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கா. அந்த ரூம்குள்ள இவளை போட்டே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல எண்ணெயை ஊத்தி அவளை அப்படியே கொளுத்தி போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ இந்த குரூப்ல வந்து இன்னும் அவங்களோட லீடரும் அந்த சின்ன பையனும் மட்டும் தான் இருக்காங்க. இந்த லீடர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக மெதுவா வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான்னா மேல இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தியை வச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்கான். அவனும் வந்தானா அவனோட மேல குதிச்சு எப்படியாவது அவனை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்றான். ஆனா அவளால முடியல. நீ என்னையவே எதிர்த்து என் கூடவே சண்டை போடுறதுக்கு துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கொல்றதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம், அதை ஆஃப் பண்ணி அவனை வந்து டைவர்ட் பண்ணி எப்படியும் அவன் கையில இருந்து அந்த கத்தியை வாங்கி அவனை வந்து குத்தி கொண்டுறா. இப்ப இவங்க கூட வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே காலி. அந்த சின்ன பையனும் போட்ல வந்து ஒரு பையன் இருப்பான். அவனுக்கும் மட்டும்தான் இவங்க 2 பேரும் எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. இப்போ கரெக்டா அந்த சின்ன பையன் மாடிக்கு ஏறி வர அவனை வந்து அப்படியே அந்த சைடு தள்ளி விட்டுட்டு இவ வந்து டோர்ல அந்த செலோ டேப்பை எடுத்துட்டு லாக் பண்ணிடுவா. இந்த டோரை வந்து இதுக்கப்புறம் திறக்க முடியாது. அவன் அந்த இடத்துல மாட்டிப்பான். அது மட்டும் இல்ல ஏதாவது பின் இருந்தா தப்பிக்கலாம் அது அப்படின்ற விஷயம் அவனுக்கும் தெரியாது. அதனால இவனும் இப்ப காலி. இப்போ அந்த போட்ல இருக்கிற ஒருத்தன் மட்டும் தான் அவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ட்ரை பண்றான். அதுக்கு வேணா ஐடியா பண்ணியிருப்பானா இதுக்கு முன்னாடி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக அந்த ஒரு மிஷின் மாதிரி செஞ்சு வச்சிருப்பான்ல, அது மாதிரி இவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அது வந்து தப்பான இடத்துல விழுந்துருது. என்ன நடக்குது அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றான்னா அவனை தள்ளிக்குள்ள தள்ளி விட்டுறா. ஆனா அந்த தண்ணியில இவன் மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணையும் இழுத்துட்டே அவன் வந்து கீழே விழுந்துடுறான். இதனால இவங்க 2 பேரோட உயிருமே பாபத்துல தான் இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் ஒரு தடவை தான் தன்னோட தங்கையை வந்து மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பா இவளையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தண்ணிக்குள்ள குதிச்சு எப்படியாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து ஆனா இவங்க 2 பேரையுமே சும்மா விடுற மாதிரி இல்ல. இவங்க வந்து சண்டை போட்டு எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த தண்ணிக்குள்ள ஒரு கிரியேச்சர் இருந்ததுல அந்த கிரியேச்சர் வந்து இப்ப கரெக்டா வந்து இவனை வந்து பிடிச்சிருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து போட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த போட்ல ஏறிடுறாங்க. ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்த ஃபுட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து இந்த போட்ல அவனுங்க ஏத்திருப்பானுங்க. அதனால உங்களுக்கு வேலையை மிச்சம். இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த ஷெல்டர் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நிம்மதியாகவும் தூங்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கனவுமே வரல. இப்போ அந்த சின்ன பொண்ணோட சேர்ந்து அந்த ஷெல்டரை தேடி இவங்க 2 பேரும் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி சீரிஸை பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.